ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நபார்ட். இந்த டாபிக் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸோட கண்டினியூஷன் தான். சிக்ஸ்த் யூனிட்டை வந்து இதுக்கு முன்னாடியே 2 வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பேங்கிங்ன்ற டாபிக் கீழே. ஸோ இதுவும் அதோட கண்டினியூவேஷன். நபார்டுங்கிற இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் ரோல் இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். இந்த நேம்லேயே வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். நபார்டுங்கிறது மெயின்லி ஃபார் அக்ரிகல்ச்சர், நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இதுதான் வந்து நபார்டோட எக்ஸ்பேன்ஷன். இந்த கிரெடிட் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஆர்பிஐ வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட்க்கு வந்து செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட்டையே வந்து க்ரியேட் பண்ணணுன்றது எய்ம்க்கு வந்து வந்தாங்க. ஆர்பிஐ வந்து மீடியம் டேர்ம் கிரெடிட், ஷார்ட் டேர்ம் கிரெடிட் அண்ட் லாங் டேர்ம் கிரெடிட் வந்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்க்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதை வந்து யார் மூலியமாக கொடுக்குறாங்கன்னா, ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் மூலியமாக கொடுக்குறாங்க. இதை தான் வந்து ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. நபார்ட் ஃபஸ்ட்டு யார் கொடுப்பாங்க? ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், தென் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், தென் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, தென் 3 டயர் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர். இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலயமா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒரு ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது எதுக்காகனாக்கா, ரீஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக. எதுக்கான ரீஃபினான்ஸ்? அக்ரிகல்ச்சருக்கான ரீஃபினான்ஸ். இது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த அக்ரிகல்ச்சர்ன்ற வேர்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூரல் டெவலப்மெண்ட்ற கான்செப்ட் வந்து இங்கே கொண்டு வராங்க. இதில் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராட் பேஸ்ட் ஆர்கனைசேஷனாக வந்து இதை டெவலப் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் தேர் சப்போர்ட் டு கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் மேட்டர் ரிலேட்டட் டு ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கான பிளான்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆர்கனைசேஷனை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. நபார்ட் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 1982 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டு டேக் ஓவர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏஆர்டிசியோட ஃபங்க்ஷன்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக தான் இந்த நபார்டை வந்து கொண்டு வந்தாங்க. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நபார்டு வந்து ஆர்பிஐயோட லிங்க் ஆகிருக்கும். ஹாஃப் ஆஃப் இட்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து இவங்க வந்து ஆர்பிஐ தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் ஹாஃப் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, 3 ஆஃப் இட்ஸ் சென்ட்ரல் போர்ட் டைரக்டர்ஸ் ஆன் த போர்ட் ஆஃப் நபார்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து நபார்டு போர்டு ஆஃப் டைரக்டர்ஸில் வந்து மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ தான் வந்து எப்பயுமே வந்து சேர்மன் ஆஃப் நபார்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐக்கும் நபார்டுக்கும் வந்து லிங்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இதோட ஷேரிங்கை வந்து இந்த பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1982 எதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? ஏஆர்டிசியை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. தென் ஆர்பிஐ இதையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஷேர் பண்ணுறாங்க. ஹாஃப் 50%. தென் இதில் இருக்க மெம்பர்ஸை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் நாமினேட் பண்ணுறாங்க. இதில் இருக்க ஆர்பிஐயோட டெப்டி கவர்னர் தான் எப்பயுமே வந்து சேர்மன் ஆஃப் நபார்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட். ஓகே, இந்த அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வந்து ஆர்பிஐ வந்து என்னென்ன ரோல் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்காக, அதை வந்து இந்த நபார்ட் மூலயமா பண்ண வைக்கிறாங்க. இவங்க வந்து ரீஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷனாக செயல்படுறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ரூரல் கிராஃப்ட்ஸ், ஆர்டிசன்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. இதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்டில் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், தென் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், தென் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்ரூவ்டு பை ஆர்பிஐ. இவங்க எல்லாருக்குமே வந்து லோன்ஸ் கொடுக்குறது இவங்களோட செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க ஒர்க்காக. தென் தேர்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க டு ஸ்டேட் கவர்மெண்ட் டு எனேபிள் தெம் டு சப்ஸ்கிரைப் டு ஷேர் கேபிட்டல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ். கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ்க்கு வந்து இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதாவது டேக் ஓவர் பண்ணுங்கிறதுக்காக லாங் டேர்ம் லோன்ஸாகவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்டில் வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் இன்னும் யார் கொடுக்குறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டு கான்ட்ரிபியூட் டு த ஷேர் கேபிட்டல்ஸ் ஆர் இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ் ஆஃப் எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கன்சர்ன்ட் வித் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். வேறு ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் வந்து அக்ரிகல்ச்சருக்காகவோ ரூரல் டெவலப்மெண்ட்காகவோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து லாங் டேர்ம் லோன் கொடுக்குறாங்க. தென் ஃபிஃப்த்து பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நபார்டுக்கு வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பிளானிங் கமிஷன் இவங்க எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி இவங்க வந்து செயல்படணும். தென் அதர் ஆல் இண்டியா அண்ட் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடயும் இவங்க கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கிராஃப்ட், டைனி இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாரையுமே வந்து கோஆப்ரேட் பண்ணி நபார்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து
It has the responsibility to inspect RRB and cooperative banks. RRBயையும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், பிரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாமே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கான ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட்டு செவன்த்தாக கொடுத்துருக்கிறது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் டு ப்ரமோட் ரிசர்ச்சை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஃபண்டு இவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இவங்க இது நேம்லேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இவங்க அக்ரிகல்ச்சருக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர்ன்ற வேர்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க, ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ரூரலில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ இது எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ரூரல் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் மீடியம் டேர்ம், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கொடுக்குறாங்க. தென் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. தென் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் லோன் கொடுக்குறாங்க. தென் கோஆர்டினேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், தென் சூப்பர்வைசிங் ஃபங்க்ஷன், தென் ரிசர்ச் ஃபங்க்ஷன். இது எல்லாமே தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ். இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எப்படி ஆர்பிஐ வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் வந்து எப்படி கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலியமாக கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் கமர்ஷியல் பேங்க்ஸால் அந்தளவுக்கு வந்து அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, லோன்ஸ் வந்து கொடுக்க முடியல இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக. அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க ரிசீவ் பண்ணுறதும் ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் அவங்க பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து லோன் கொடுக்க முடியல. இந்த லாங் டேர்ம் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வேணால் நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் தேவையாக இருந்துச்சு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகணுங்கிறதுக்காக இன்ஸ்டியூஷன்ஸையும் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. அதன் மூலியமாக உருவானது தான் வந்து ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஐஎஃப்சிஐ கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ, தென் ஐடிபிஐ, தென் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், தென் எஸ்ஐடிசிஎஸ், சிட்கோஸ்ன்னு சொல்லலாம், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் கொஷின்ஸ் ஒன்றும் அது அளவாக வராது. ஜஸ்ட் நம்ம வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இவங்க எப்படியெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு எப்படி சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு அவுட்லைன் மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐஎஃப்சிஐ, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை 1, 1948 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த செயின் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். ஃபினான்ஷியல் கார்பரேஷனில் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதுக்காக, என்ன கன்சர்னுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா லாங் டேர்ம் லோன்ஸை வந்து கொடுக்கறதுக்காக, இண்டஸ்ட்ரீஸ்க்காக. ருபீஸ்லேயும் கொடுக்குறாங்க, ஃபாரின் கரன்சிஸ்லேயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாமே வந்து இவங்க எடுத்து லோன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபிங் டு ஈக்விட்டி, தென் கேரண்டிங் த டிஃபர்ட் பேமெண்ட்ஸ். ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் அதுக்காகவும் இவங்க வந்து கேரண்டிஸ் கொடுப்பாங்க. தென் ஃபாரின் கரன்சிலையும் லோன்ஸ் கொடுப்பாங்க. ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து லோன் ரைஸ் பண்ணுறதுக்கும் இவங்க கேரண்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து ஐஎஃப்சிஐயோட ஃபங்க்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க யார்கிட்டேருந்து லோன் வாங்குறாங்க, யாருக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வந்து யாரெல்லாம் நம்ம அவைல் பண்ண முடியும், எல்லா செக்டரும் அவைல் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். பப்ளிக் செக்டருக்கும் கொடுக்குறாங்க, ப்ரைவேட் செக்டர், ஜாயிண்ட் செக்டர், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இவங்க எல்லாமே இந்தியாவில் இருக்க இவங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் இதில் வந்து லோன் அவைல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து நியூ இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக கொடுப்பாங்க. தென் ரெனோவேஷன், மாடர்னைசிங் த எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டாக இருக்க இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸை வந்து ரெனியூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து இவங்க லோன்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி கன்செஷனல் டேர்ம்ஸும் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து கன்செஷன்ஸ் தேவைப்படுது பப்ளிக் வெல்ஃபேருக்காக அப்படின்னா அதுக்கு கன்செஷன்ஸும் வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லெஸ் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டேட்ஸ் கொடுக்குறாங்க, யூனியன் டெரிட்டரிஸ் விச் இஸ் நோட்டிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரை வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து லோன் கொடுப்பாங்க. சரி, ஓகே, இவங்களுக்கு எப்படி ரிசோர்ஸஸ் கிடைக்கிது, எதை வச்சு இவங்க வந்து லோன் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாண்ட்ஸ். இவங்க வந்து கடன் பத்திரங்களை கொடுத்து மணி வந்து பீப்புள் கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஒரு ரிசோர்ஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஐடிபிஐ கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க, தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து. தென் ஃபாரின் கிரெடிட்டும் இவங்க செக்யூர் பண்ண முடியும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல்லேருந்து இவங்க ரிசோர்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஐஎஃப்சிஐ.
ஐஎஃப்சிஐயில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மட்டும் எப்போன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், July 1, 1948. அதாவது லாங் டேர்ம் லோன்ஸ் தான் மெயின் எய்மே. ஏன்னா இது இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதே வந்து எந்த இன்ஸ்டியூஷனுமே வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் டெவலப்மெண்ட்காக ஒரு லாங் டேர்ம் லோன்ஸை கிரெடிட் பண்ணுற மாதிரி இன்ஸ்டியூஷன் இல்லை அப்படிங்கிற இதில் தான் வந்து இதை கொண்டு வராங்க. ஸோ அதை வந்து நம்ம மெயின் எய்மாக வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐசிஐசிஐ. இப்போ கூட இதை நம்ம வந்து பார்க்குறோம். இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் கேட்டுட்டு தான் இருப்போம். அதோட எக்ஸ்பேன்ஷன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து இதோட எக்ஸ்பேன்ஷன். ஐசி எங்கே வருமோ அங்கே வந்து இண்டஸ்ட்ரிங்கிற வேர்டை வந்து நம்ம ஈஸியாக வச்சுட்டோன்னா அதை எக்ஸ்பேன்ஷனை வந்து ஈஸியாக எழுத முடியும். இண்டஸ்ட்ரீஸ் தான் மோஸ்ட்லி வரும் ஸ்டார்டிங்கில். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், செகண்ட் ஐக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இவங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபாரின் கரன்சியில் லோன்ஸ் கொடுக்குறாங்க, தென் மெர்ச்சன்ட் பேங்கிங் கொடுக்குறாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுப்பாங்க, ப்ராஜெக்டை ப்ரமோட் பண்ணுவாங்க, ஹவுசிங் லோன்ஸ் கொடுப்பாங்க, லீசிங் ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. இது எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 1955 செட்டப் பண்ணுறாங்க. யாருன்னா இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி மூலயமா ஸ்டார்ட் ஆகுது. இது 3 மேன் மிஷன். யார் அந்த 3 மேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு பேங்க், செகண்ட் கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஐசிஐசிஐ. இது இனிஷியலாக இது வந்து ப்ரைவேட் கம்பெனிஸோட ஷேர் தான் இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸோட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டராக என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வெரி லார்ஜ் கேபிட்டல் வந்து யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட்லேருந்து தான் கிடைக்குது. எல்ஐசி, ஜிஐசி இவங்க மூலயமா இப்போ வந்து இதை வந்து நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. திஸ் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் நேஷ்னலைஸ். இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிக்னிஃபிகண்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாரின் கரன்சி லோன்ஸ் வந்து இவங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே 50% டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து ஃபாரின் கரன்சிஸாக தான் இதை கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதோட மெயின் ஸ்பெகுலேட்டிவ் ஃபியூச்சர்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டேட்டஸும் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேர்ல்டு பேங்க்லேருந்து தான் இவங்களுக்கு மேஜர் சோர்ஸே வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. 1973 ஐசிஐசிஐ வந்து இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து என்டர் ஆகுறாங்க. எதுக்காகனா ஃபாரின் கரன்சி லோன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ரிசோர்ஸஸ் வேறு எதன் மூலிமா கிடைக்குதுன்னா, டிபென்ச்சர்ஸ், கடன் பத்திரங்களை வந்து எடுத்துகிட்டு இவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. வேறு இவங்க ரிசோர்ஸஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஐடிபிஐ கிட்டேருந்து வாங்குவாங்க, இல்லைனா கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குவாங்க. தென் மேஜர் போர்ஷன் இதை கொடுக்கறது யாருக்கு அப்படின்னா, மேஜர் போர்ஷன் வந்து ப்ரைவேட் செக்டருக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஐசிஐசியோட ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐடிபிஐ. இதுலேயும் ஐ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், இண்டஸ்ட்ரியிலே ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இது வந்து இவங்களோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் தான், அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கோஆர்டினேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் எய்மாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது எப்போனா February 1976 தான் வந்து இதை ஆர்பிஐக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. February 15, 1976 வரைக்குமே இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஆர்பிஐ கீழே இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1976 அப்புறம் என்ன ஆகுது, February 16 அப்புறம் ஆர்பிஐலேருந்து இது வந்து பிரிஞ்சிடுறாங்க. அட்டானமஸ் கார்பரேஷனாகவே இது வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து ஓன் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து ஐடிபிஐ பற்றி ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, எகெயின் அதே தான். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன்ஸ்க்கு வந்து டைரக்ட் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, தென் லோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன்ஸ்க்காக கொடுப்பாங்க, தென் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நோட்டிஃபைட் பை த கவர்மெண்ட். வேறு எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டால் அப்ரூவலாக இருக்கோ அவங்களுக்காகவும் இவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. தென் இதோட மெயின் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோன்னா, இவங்க யாருக்கு எந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்கனாக்கா, ஸ்பெஷல் ஃபண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வைக்கிறாங்க. அதை வந்து டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இண்டஸ்ட்ரீஸ்க்காவது தேவை, ஆனால் அதுலேருந்து லோ ஆன்டிசிபேட்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இதிலேருந்து அந்தளவுக்கு ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம பண்ணி பார்க்கணும் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் வந்து சில பேங்க்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பேங்க் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸ்க்காகவும்
ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. இது எப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்கனாக்கா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு எக்ஸிம் பேங்க்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஐடிபிஐ தான் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்காகவும் ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தான் வந்து ஐடிபிஐ பேங்க்கோட இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஐஎஃப்சி பார்த்தோம், ஐசிஐசிஐ பார்த்தோம், தென் ஐடிபிஐ பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன். ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலிமா வந்து 1951 வந்து ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு கீழே தான் இந்த ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸை வந்து நிறைய ஸ்டேட்ஸ்லேயும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னாக்கா ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான் இதோட மெயின் எய்மாக இருந்துச்சு. ஆனாலும் அவங்க லோன் வந்து எப்போ கொடுப்பாங்கனாக்கா நாட் எக்ஸீடிங் 1 crore. அந்த இன்ஸ்டிடியூஷனோட கேபிட்டல் வந்து 1 crore கீழே இருக்கும்போது மட்டும்தான் இவங்க கேபிட்டல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் லோன் கொடுப்பாங்க. மேக்ஸிமமாக இவங்க எவ்வளோ கொடுக்க முடியும்னா 60 lakhs வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. இவங்களுக்கு எங்கே சோர்ஸ் அப்படின்னா இவங்க மெயினாக யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஐடிபிஐ பேங்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா டெம்ப்ரரி பாரோயிங்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்குவாங்க. இல்லைனா பாண்ட்ஸை வந்து விற்றுட்டு சேல் பண்ணிவிட்டு இவங்க வந்து கடன் வாங்கி அதை வந்து ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி சர்க்குலேட் பண்ணுவாங்க மணியை. இதுதான் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ்னால் என்னது, ஸ்டேட்டுக்குள்ளாரையே கொடுக்கறது, ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்க்கெலாம் கொடுக்கறது. ஸோ இவங்களோட கிரெடிட் கொடுக்குற லோன்ஸும் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேரிங் டு த இன்டர்நேஷ்னல் லெவல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சிட்கோஸ், அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து யார் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க ஃபுல்லாகவே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் இதை ஓன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது நாட் மியர்லி ஃபினான்சியல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டோட்டலாக ஃபினான்சிங் ஏஜென்சிஸ் கிடையாது. ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து இதோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்கோஸ் யார் யாருக்கெல்லாம் லோன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன்ஸ்க்காக தான். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எதன் மூலிமா கொடுக்குறாங்க, ஷேர்ஸ் டெபென்ச்சர்ஸ் மூலிமா கொடுக்குறாங்க. தென் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறாங்க. அடுத்தது டெக்னோ எக்கனாமிக் சர்வீஸ், ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன், தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீசிபிலிட்டி ஸ்டடீஸ், என்டர்பிரினியர் செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாயின்ட் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் இவங்க இன்வால்வ் ஆவாங்க. இவங்க 26% ஷேர் இவங்களோடது இருக்கும். தென் ப்ரைவேட் ப்ரொமோட்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 25% ஷேர் இருக்கும். ட்ரஸ்ட் வந்து பப்ளிக்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிட்கோஸ் வந்து வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் வந்து நியூ ஏதாவது க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காகவும் ஹெல்ப் பண்ணுறாங்க, லோன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆல்சோ அட்மினிஸ்டர் வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸையும் இவங்க வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எங்கேருந்து கிடைக்குது, ஐடிபிஐலேருந்து கிடைக்குது. அதே மாதிரி இவங்களையும் பாண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. தென் அதை வந்து விற்கவும் செய்வாங்க. அது மூலயமா ரிசோர்ஸஸை வந்து ரொட்டேட் பண்ணுறதா இவங்களோட வேலை. இதெல்லாம் தான் வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிலேட்டட் டு பேங்கிங். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸுன்ற ஹெட்டிங் கீழே நம்ம இந்த 2 ஹெட்டிங்கும் பார்த்துருப்போம். ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணால் போதும், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு படிக்கணும் நம்ம. ஸோ இது வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, மானிட்டரி பாலிசிங்கிறது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. இதை கொண்டு வந்தது யார், சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் மணியையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த பாலிசி தான் மானிட்டரி பாலிசி. இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா டிமைண்ட் சைடு எக்கனாமிக் பாலிசியை வந்து ஃபோக்கஸ் பண்ணது தான் இந்த மானிட்டரி பாலிசி. கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் வந்து மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இதை கொண்டு வரோம் அப்படின்னாக்கா மேக்ரோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும். என்ன மேக்ரோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா இன்ஃப்ளேஷன், கன்சப்ஷன், க்ரோத் அண்ட் லிக்விடிட்டி, இதெல்லாம் தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணது தான் இவங்களோட மானிட்டரி பாலிசியோட மெயின் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மானிட்டரி பாலிசியோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. இதை கொண்டு வந்தவர் யாருன்னா மில்டன் ஃப்ரீட்மேன் அப்படின்றவர் தான் இந்த மானிட்டரி பாலிசின்ற வார்த்தையே வந்து கொண்டு வர கான்செப்டை கொண்டு வராரு. இவர் வந்து ஒரு டாக்டரேட் பண்ணியிருக்காரு மானிட்டரிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து டெவலப் பண்ணி இதுக்காக இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க 1976.
இவர் தான் வந்து மானிட்டரி ஹிஸ்ட்ரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கையே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு 1967 1960 அந்த பீரியடில் இருந்த மானிட்டரி ஹிஸ்ட்ரியை வந்து இவர் வெளிக்கொண்டு வராரு. இது எது இது எதை அவுட்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மானிட்டரி ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அப்போ யூஎஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தோட பாலிசிஸோட எஃபெக்டை பற்றின ஒரு டீட்டெயில்டு புக்கை வந்து இவர் வெளியிடுறாரு. இதுக்காக இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து 1976 கொடுத்துருக்காங்க. யார்? மில்டன் ஃப்ரீட்மேன். இவர் தான் வந்து மானிட்டரி பாலிசின்ற ஒரு கான்செப்டையே வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. நெக்ஸ்ட் இதில் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மானிட்டரி பாலிசி பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி அண்ட் கன்ட்ராக்ஷனரி பாலிசி. எக்ஸ்பேன்ஷனரி பாலிசின்னா என்ன? மணியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. இந்த மணியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் வந்து லோவாக இருந்தால் தான் பீப்புளுக்கு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க, பீப்புள் அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. இதை தான் வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி. யூஷுவல் ரேட்டை விட கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ வந்து டோட்டல் சப்ளை ஆஃப் மணி வந்து ரேப்பிடாக இருக்கும். அது யூஷுவலை விட ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், ரொம்ப வேகமாக வந்து மணி சர்க்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் காம்பேட் பண்ணுறதுக்காக ஓல்டு மெத்தடாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பீப்புளுக்கு வந்து அதிகமான மணி சர்க்குலேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக இவங்க நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குவாங்க. ஸோ இட் வில் இன்க்ரீஸ் த டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜிடிபியை இது மூலயமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் மானிட்டரி பாலிசி, ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மானிட்டரி பாலிசி, தட் இஸ் எக்ஸ்பேன்ஷனரி மானிட்டரி பாலிசி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கன்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. இது என்ன சொல்கிறாங்க? அதில் வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ண போகிறோம். இதில் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட். ஸோ நம்ம யூஷுவல் ரேட்டை விட என்ன பண்ணுவோம்? ஹையர் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். அப்போ வந்து பீப்புள்கிட்ட மணி இருக்காது, சர்க்குலேஷனை கம்மி பண்ணுறோம். இதனால் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன வரும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தென் டிப்ரெஸ்டு பாரோயிங், அதிகமாக கடன் வாங்க மாட்டாங்க. தென் ஸ்பெண்டிங் வந்து கம்மியாகும். இதனால் என்ன ஆகலாம்? எக்கனாமிக் ரெசிஷன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் கன்ட்ராக்ஷனரி பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை டியர் மணி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ரெசிஷன் பீரியடில் வந்து கொண்டு வரும். ரெசிஷன் பீரியடுக்கு வந்து இருக்கும்போது இந்த ஹேப்பனிங்ஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இன்ஃப்ளேஷன் டைமில் நடக்குது. அதாவது வந்து சீப் மணி பாலிசி. இன்ஃப்ளேஷன் டைமில் அதெல்லாம் பண்ணோன்னா இன்ஃப்ளேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 2 ஃபேசட்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு சீப் மணி பாலிசி பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டியர் மணி பாலிசி. அதாவது சீப் மணி பாலிசிங்கிறது இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷன், பாரோயிங் வந்து ஈஸியாக இருக்கும். மணி சர்க்குலேஷன் எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதிகமாக. பீப்புள் வந்து நிறைய எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இது வந்து இதனால் என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிசெஷன். இப்போ வந்து பாரோயிங் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸை போஸ்ட்போன் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் கம்மியாகும், கன்சியூமர் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து ஏற்கனவே நம்ம படித்ததை வந்து சிம்பிள் பாயிண்ட்ஸாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி பார்க்கலாம். எதுக்காக இந்த மானிட்டரி பாலிசியை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? மானிட்டரி பாலிசி வந்து ஸ்டெபிலைசேஷன் அண்ட் மெயின்டைனிங் த ஈக்குவலிபிரியம் இந்த எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டமில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மானிட்டரி பாலிசி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மானிட்டரி பாலிசி ஹேஸ் டு பி மோர் டைனமிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக்னா என்னது? காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பாலிசி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதை வைடாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு டூலை தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரலிட்டி ஆஃப் மணி, தென் நெக்ஸ்ட் இஸ் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், தென் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், 5th ஒன் எக்கனாமிக் க்ரோத், 6th ஒன் ஈக்குவலிபிரியம் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நியூட்ரலிட்டி ஆஃப் மணி. நியூட்ரலிட்டி ஆஃப் மணினா என்ன? மணி வந்து எப்போயுமே ஒரு நியூட்ரலான ஒரு வேல்யூ அதுக்கு இருக்கணும். அப்பப்போ வந்து அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதை சொல்லியிருக்க ஒரு யார் கான்செப்டை விக்ஸ்டீட், ஹெய்க் அண்ட் ராபர்ட்சன்கிறவர் வந்து சொல்கிறாரு. இந்த நியூட்ரல் மணிங்கிறது ஒரு சீஃப் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மானிட்டரி சேஞ்சஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு இருந்ததுன்னா அதனால் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். அது வந்து எக்கனாமிக் சிஸ்டத்தையே வந்து டிஸ்டார்ட் அண்ட் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போயுமே ஒரு நியூட்ரலான வேல்யூ வந்து மணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. தென் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி.
இது வந்து ட்ரெடிஷ்னல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க மானிட்டரி அத்தாரிட்டி. அதாவது கோல்டு ஸ்டாண்டர்டை பொறுத்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். டிஸ்இக்வலிபிரியம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் டிஸ்இக்வலிபிரியம் இருக்கும்போது இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ்மெண்ட் பண்ணுறதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கலி கரெக்டட் எப்படி அப்படின்னா கரன்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அண்ட் கிரெடிட் வென் கோல்டு இஸ் கம்மிங் இன். கோல்டு வந்து அதிகமாக வரும்போது கரன்சியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கோல்டு அதிகமாக போகும்போது அதை கண்ட்ராக்ட் த கரன்சி. திஸ் சிஸ்டம் கரெக்ட் டிஸ்இக்வலிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறது தான். எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், அதிகமாக இருக்கும்போது கரன்சியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் கோல்ஸ் வந்து அதிகமாக இங்கே வரும்போது கரன்சி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கண்ட்ராக்ட் த கரன்சி வென் த கோல்டு இஸ் கோயிங் அவுட். இதை தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை வந்து கான்செப்டை சொல்கிறவர் யாருன்னா கிறிஸ்டேவ் கேசல் அப்படிங்கிறவர் அண்ட் கெய்னஸ். இவங்க ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் வந்து மானிட்டரி பாலிசியோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஜென்யூன் அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ப்ரமோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த் இருக்கும். தென் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் வெல்ஃபேர் இந்த கம்யூனிட்டி இருக்கும். இட் இஸ் அட்மிட்டட் தட் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து ப்ரைஸ் ரிஜிடிட்டியோ ப்ரைஸ் ஸ்டாக்னேஷனையோ குறிக்கிறது இல்லை. மைல்டு இன்க்ரீஸ் இந்த ப்ரைஸ் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிங்கிறது இட் இஸ் நாட் ப்ரைஸ் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். வேர்ல்டு டிப்ரெஷனில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா டிப்ரெஷன் பீரியட் நடக்கும்போது இந்த வேர்ல்டு வார் டைமில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து எக்கனாமிக்கல் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேட் ஆகிடுச்சு. தென் மோரலி டிப்ளோரபிள் டேஞ்சரஸாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தான் வந்து மெயின் கோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மானிட்டரி பாலிசிக்கு. இதில் வந்து இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கெய்னஸ் ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து பப்ளிகேஷன் வந்து வருது. அதில் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா ஃபுல்லி எம்ப்ளாய்மெண்ட் தான் வந்து மானிட்டரி பாலிசியோட சீஃப் அப்ஜெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது என்னென்னா ரியல் பர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு தனி மனிதனோட வருமானம் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுது பர்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை தான் வந்து எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட்ஸும் அதிகமாகும். பீப்புளோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மானிட்டரி பாலிசியோட நோக்கம் என்னவாக இருக்கணும்னாக்க ஈக்குவலிபிரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ டிமாண்டுக்கும் ப்ரொடக்ஷனும் ஒரு ஈக்குவலிபிரியம் இருந்தால் தான் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவலிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலிபிரியம் அதுலேயும் வந்து ஒரு பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஈக்குவலிபிரியம்ன்ற அப்ஜெக்டிவும் வந்து போஸ்ட் வார் பீரியடில் தான் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெஃபிசிட் பீரியடில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கண்ட்ரி ஆல்ரெடி லாஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது நிறைய வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வேணால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம லோக்கல் ப்ராடக்ட்ஸை நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்போர்ட்ஸை வந்து கர்டைல் பண்ணணும். அது ஒரு ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி ஆஃப் மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. growth of world trade at a most fastest than the world liquidity. ஸோ போஸ்ட் வார் பீரியடில் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது வேர்ல்டு லிக்விடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் நம்மளோட கரன்சி வேல்யூ வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னாலே எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம கண்ட்ரி வந்து ரெசிஷன் பீரியடில் இருக்குன்னா இம்போர்ட்ஸை வந்து கம்மி பண்ணணும், எக்ஸ்போர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் வந்து என்னென்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் தான் என்னென்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. நியூட்ரலிட்டி இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இன் த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், தென் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத், தென் ஈக்குவலிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் பேங்கிங் செக்டார். பேங்கிங் செக்டாரில் இப்போ என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம கொடுத்துருக்கிறது பேங்கிங் ஃபஸ்ட்டு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆன்லைன் பேங்கிங்னு சொல்லுவோம், இன்டர்நெட் பேங்கிங்னு சொல்லுவோம். இதில் வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை வந்து வெப்சைட் மூலயமா நம்ம பண்ணிக்கிறோம். இது வந்து கனெக்ட்ஸ்
டிப்பிக்கலி கனெக்ட்ஸ் ஆர் டு பி பார்ட் ஆஃப் கோர் பேங்கிங் சிஸ்டம். இது பேங்கிங் சிஸ்டம் வந்து ஆன்லைன்லேயே வந்து கனெக்ட் பண்ணுது. கஸ்டமரையும் சர்வீஸ் ப்ரொவைடரையும் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் வேவை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னலாக என்ன இருந்தது, பிரிக் அண்ட் மோட்டார், அதாவது கட்டிடங்களுக்கு அங்கே போய் பேங்க்ன்ற ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு நம்ம போவோம், அங்கே பே பண்ணணும், அதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. இப்போ வந்து என்னாச்சு, விர்ச்சுவல் பேங்க்ஸ்னு சொல்கிறோம். அதாவது இன்டர்நெட் பேங்க்ஸ் என்னன்னு சொல்கிறோம், விர்ச்சுவல் பேங்க்ஸ். இன்டர்நெட் வசதி இருந்தால் மட்டும் போதும், நம்ம வந்து பேங்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 காம்பனண்ட் சொல்லியிருக்காங்க, ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட்னு சொல்லிட்டு. இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலிமா ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சேம் பிரான்ச்சுக்கோ இல்லை அதர் பிரான்ச்சுக்கோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட், இந்த சிஸ்டம்ஸ் வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து தியரிட்டிக்கலாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த பாக்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸோட ஷார்ட்டாக கொடுத்துருக்கிறத ஃபுல் ஃபார்ம்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து 1 மார்க்கில் கூட கேட்குறாங்க. ஸோ நெஃப்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து பேட்சஸ் வைஸாக நடக்கும். ஆனால் இதில் ஆர்டிஜிஎஸ்ல என்னது, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இந்த நேம்லேயே இருக்குது. ரியல் டைம்னா என்னது, உடனே நடக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுதான் வந்து ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இதோட டைமிங்ஸ் என்ன, 8 to 6:30. இது வந்து பேட்சாக தான் போகும். இப்போ நம்ம பணம் அனுப்புகிறோன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு பேட்ச், அந்த மாதிரி தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். பணம் வந்து நம்ம உடனே அனுப்ப முடியாது. இதுதான் வந்து இது நெஃப்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம். இதே ஆர்டிஜிஎஸ்னால் உடனே போயிடும். இதோட ஒர்க்கிங் டைம் என்னது, 9 to 4:30. நெஃப்ட்டில் வந்து நோ மினிமம் லிமிட். ரியல் டைம் ட்ரான்ஸ்ஃபரில் என்னது, லிமிட் இருக்குது. ஒரே டைமில் நம்ம செலுத்துறதுனால இதில் லிமிட் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மினிமம் ஆர்டிஜிஎஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 lakhs மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஆர்டிஜிஎஸ் பற்றியும் நெஃப்ட்டை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஎம் பார்க்கலாம். ஏடிஎம்ன்றது வந்து ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1967 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுவும் ஒரு கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். பேங்க்கில் போய் மேனேஜரை பார்த்து ஸ்லிப்பை கொடுத்து அதுக்கப்புறம் பணம் வாங்குறோன்ற நிலைமை மாறி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஏடிஎம் கார்டில் வச்சு நம்ம பணத்தை வந்து வாங்கி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆப்பிள் பே ஆர் கூகுள் வேலட் இவங்க எல்லாருமே வந்து கான்டாக்ட்லெஸ் ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஃபோன்லேயே இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ட்ரான்சாக்ஷன். இவங்க எல்லாம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஏடிஎம் இன்னோவேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா, பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனை வச்சியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ஏடிஎம் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆர்பிஐ தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன ஏடிஎம் டெக்னாலஜிஸ் என்னென்ன வந்திருக்குன்னு, எதுக்காக ஹேக்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஏடிஎம் டெக்னாலஜிஸ்லாம் வந்து இந்த ரீசெண்டாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பேடிஎம். பேடிஎம்மும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பேடிஎம் வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து August 2015 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதுக்கு லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. இதை செப்பரேட் என்டிட்டி. இதோட ஃபவுண்டர் யாருன்னா விஜய் சேகர் சர்மா. அவருக்கு தான் வந்து 51% ஷேர். தென் 197 கம்யூனிகேஷனுங்கிறவங்களுக்கு 39% ஷேர் இருக்கும். தென் 10% வில் பி சப்சிடரி. அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சப்சிடரி தான் வந்து இன்னொரு அனதர் 197 அண்ட் சர்மா குரூப்பை வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பேடிஎம் பற்றி 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஷேர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டுங்கிறது என்னது, மணியை வந்து நம்ம எலக்ட்ரானிக்கல் வே மூலிமா எடுக்கிறது தான் வந்து டெபிட் கார்டு. இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணியை வந்து எடுக்க முடியும், பர்ச்சேஸ் பண்ணவும் முடியும். இது டெபிட் கார்டு. நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு வந்து என்ன பண்ணலாம், யூசர்ஸ் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்காக வந்து இதை யூஸ் பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா, இஷ்யூவருக்கு வந்து கார்டு இஷ்யூவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செர்டைன் அமௌண்ட் அண்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சார்ஜஸும் பண்ணுவாங்க. எந்த லிமிட் லோன்ஸ் அவங்க கொடுக்குறாங்களோ, இஷ்யூவர் வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லோன்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன சார்ஜஸுங்கிறதையும் ப்ரீ டிஃபைன்டாக வந்து அந்த இஷ்யூவர், அதாவது பேங்கர் வந்து சொல்லிடுவாங்க. அது மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், பாரோ பண்ணிக்க முடியும், மெர்ச்சன்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப கிரெடிட் கார்டில் வந்து ரொம்ப ஃபீ ஸ்ட்ரக்சர்லாம் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, மினிமம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
ரீசெண்ட் இஷ்யூஸ்ன்ற டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்பிஏங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நிறைய என்பிஏ தான் போயிட்டுருக்கு. என்பிஏங்கிறதுனா என்னென்னா நான் பர்ஃபார்மிங் அசட். அதாவது ஒரு கடன் வாங்குறவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுதான் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட். நம்மளோட ஒரு சொத்தை வந்து வாங்கியிருக்காரு, அதை வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணலை, அதுதான் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட். வாங்கின மணிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை முதலோ வந்து கட்டுறதில்ல, 90 டேஸ் வரைக்கும் கட்டலை அப்படின்னா அதை வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க 180 டேஸாக. இது வந்து என்ன சொல்ல ப்ராப்ளமேட்டிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில். இதனால் என்ன ஆகும், வாங்கினவங்க வந்து கடன் கட்டலை அப்படின்ற போது, ஆனால் பேங்க் வந்து மணியை வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து அவங்க பணத்தை கொடுத்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேங்க்லேருந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் அது ரொட்டேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னா புவர் டேக்ஸ் பேயர் தான். டேக்ஸ் பேயரோட மணியை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து கேபிட்டலாக இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதை தான் வந்து ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து 2 lakh crore வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2018-19 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 68,000 crore வந்து இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே யாரோட பீப்புளோட மணி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது யாரோ வந்து கட்டாமல் விடுறதுனால என்ன ஆகுது, பீப்புளோட பேர்டன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது மூலயமா கவர்மெண்ட் வந்து அதை ரன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெர்ஜர் ஆஃப் பேங்க்ஸ். இது வந்து என்னென்னா பேங்க்கை வந்து மெர்ஜ் பண்ணுறது. யூனியன் கேபினெட் வந்து என்ன டிசைன் பண்ணியிருப்பாங்க, 2017 வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 5 அசோசியேட் பேங்க்ஸை வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் த பார்லிமெண்ட் பாஸ் த மெர்ஜர் பில், அதுக்கு கீழே இந்த பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெர்ஜ் பண்ணி இப்போ ஒரே ஒரு பேங்க்காக தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே வந்து இப்போ ரீசெண்டாக இருந்ததை வந்து சொல்லியிருப்பாங்க. April 1, 2017 வந்து பாரதிய மகிழா பேங்க்கையும் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி மெர்ஜிங் பண்ணதுனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வேர்ல்டுலேயே டாப் 50 பேங்க்ஸில் வந்து ஒரு பிக்கஸ்ட் பேங்க்காக வந்து இப்போ உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 அசோசியேட் பேங்க்ஸ் என்னென்ன மெர்ஜ் ஆணுச்சு அப்படிங்கிறத நேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் மெர்ஜ் ஆனது இதெல்லாம் பிக்கானர், ஸ்டேட் ஆஃப் பிக்கானர், ஜெய்ப்பூர், தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், மைசூர், தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பட்டியாலா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூர். இவங்க எல்லாத்தையுமே வந்து மெர்ஜ் பண்ணி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருப்பாங்க. தென் அதர் 2 அசோசியேட் பேங்க்ஸ் என்னது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டோர் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா. இது எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதெல்லாம் மெர்ஜ் பண்ணதுக்காக என்ன பண்ணதுனால என்னாச்சு, எஸ்பிஐ வந்து வேர்ல்டுலேயே டாப் 50 பேங்க்ஸ்லேயே வந்து பெரிய பேங்க்காக வந்துருச்சு. இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து இப்போ எவ்வளோ இடத்துல இருக்குது அப்படின்னா 24,000 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 60,000 ஏடிஎம்ஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி வந்து இது வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து 37 crore இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பேங்க்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, மெர்ஜ் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டுங்கிறது என்னென்னா ஷார்ட் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸை வந்து கொடுக்கறது, லோனாவோ இல்லை பாரோ பண்ணுறது மூலயமா வந்து மார்க்கெட் பண்ணுறது தான் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டெசிக்னேட்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இதை மூலயமா டெசிக்னேட் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ், சேல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை என்னென்னு சொல்கிறோம், கமர்ஷியல் பேங்க்ஸ்னு சொல்கிறோம், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம், சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மணி மார்க்கெட்டுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் மார்க்கெட்னா என்னது, கொஞ்சம் பெரிய மூலதனம் அதிகமாக இருக்கிறது தான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இதில் டீல் பண்ணுறாங்கன்னா ஷேர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட்டில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, பாண்ட்ஸ், ஈக்விட்டிஸ், தென் மார்டேஜஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஹெட்டிங்காக கொடுத்துருக்கிறது டிமானிட்டைசேஷனுங்கிறது என்னென்னா கரன்சியோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிப் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிமானிட்டைசேஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரிப்பிங் ஏ கரன்சி
ஏ கரன்சி யூனிட் ஆஃப் இட் ஸ்டேட்டஸ் ஆஸ் லீகல் டெண்டராக அவங்க லீகல் டெண்டராக ஏற்கனவே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்ததை வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க, கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, கரண்ட் ஃபார்ம்ஸில் இருக்க ஃபார்ம் ஆஃப் மணியை வந்து புல் அவுட் பண்ணுற சர்க்குலேஷன்லேருந்து புல் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெஷரை வந்து கொண்டு வருவாங்க. இதை எப்போ கொண்டு வந்தாங்க, 8 November 2016 வந்து ரீசெண்டாக இப்போ கொண்டு வந்தது. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. எதை டிமானிட்டைஸ் பண்ணியிருப்பாரு, 500 rupees அண்ட் 1000 rupees நோட்ஸ் மகாத்மா காந்தி சீரியஸை வந்து இவர் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பார். டிமானிட்டைசேஷன் இதுதான். ஹவவர் மோர் தென் 99% ஆஃப் தீஸ் கரன்சிஸ் கேம் பேக் டு ஆர்பிஐ. இப்படி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா 99% வந்து இதோட கரன்சி எல்லாமே ஆர்பிஐக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, டிமானிட்டைசேஷன் பண்ணுறதுனால எதுக்காக அப்படின்னா, ரிமூவிங் த பிளாக் மணியை ரிமூவ் பண்ணுறதுக்காக, தென் கரப்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, டெரரிங் ஃபண்ட்ஸ், இந்த டெரர் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நிறைய நடந்துகிட்ருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதை பண்ணுறதுக்காகவும் ஃபேக் நோட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெஷரை வந்து கொண்டு வருவாங்க அப்பப்போ கவர்மெண்ட். இதுதான் வந்து டிமானிட்டைசேஷன்ற ஹெட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட இந்த சாப்டரில் வந்து இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிடுச்சு. பேங்கிங்கிற சாப்டரில் நம்ம இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ.